திருநெல்வேலி மாவட்டம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் தேசிய ஊரக நலத்திட்டத்தின் கீழே காலியாக இருக்கக்கூடிய வேரியஸ் பேராமெடிக்கல் பணியிடத்தை ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா முற்றிலும் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமான பணியிடங்கள். 11 months வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். சரிங்களா? இதற்கான அப்ளிகேஷன் வந்து tirunelveli.nic.in வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் ஆகஸ்ட் 11, 2025 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் நேர்லையோ தபால் மூலியமாகவோ மெயில் மூலியமாகவோ நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதில் இன்டர்வியூ இல்லாத நான் இன்டர்வியூ போஸ்ட் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 7 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 32 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். 1/7/2025 தான் கட் ஆஃப் டேட்டு. டிப்ளமோ இன் ஜிஎன்எம் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபாய் பர் மந்த் சேலரி. ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் எலிஜிபிள். டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்ம் அல்லது டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் நர்சிங் கவுன்சிலையும் ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலையும் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். ஃபார்மசி போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா சேலரி 15,000 ரூபாய். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. 32 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். +2 பயாலஜி அண்ட் ஜுவாலஜியை ஒரு சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட், தமிழ் ஒரு சப்ஜெக்டாக வந்து 10ஆம் வகுப்பில் படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மேல் கோர்ஸ் வந்து 2 years கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 14,000 ரூபாய் சேலரி. லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. இதற்கும் ஏஜ் லிமிட் 32. +2ல் பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். டிஎம்எல்டி முடித்த கேண்டிடேட் அல்லது சிஎம்எல்டி 1 year கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 13,000 ரூபாய் சேலரி. அர்பன் ஹெல்த் நர்ஸ் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபை பொறுத்த வரைக்கும் 29 வேக்கன்சி இருக்குது. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 2 வருடம் ஏஎன்எம் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 14,000 ரூபாய் சேலரி. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். அதே மாதிரி எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. 8,500 ரூபாய் சேலரி. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தான் சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th அல்லது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே மாதிரி 10th 12th டிப்ளமோ டிகிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து எதுனா உங்களுக்கு அப்ளிகபிளோ அது எல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். ப்ரூஃபுக்கு ரெசிடென்சிக்கு வந்து ஓட்டர் ஐடியோ ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ ஏதாவது ஒன்று வந்து வச்சுருக்கணும். கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் என்ஓசி சர்டிஃபிகேட். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. ஜாயின் பண்ணும்போது ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? tirunelveli.nic.in வெப்சைட்டில் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற செக்ஷனுக்குள்ளே போட்டிங்கன்னா நோட்டீஸில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் வந்து இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்குள்ளே போகும். அந்த ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். சரிங்களா? அப்ளிகேஷன் வேறு எதுவும் ஹார்ட் காப்பியோ வேறு எதுவும் சென்ட் பண்ண தேவையில்லை. இதில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய பேர், ஃபாதர்ஸ் நேமு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து எஸ்ஸா நோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேரிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. உங்களுடைய எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்பௌஸோடைய நேம், அதாவது கணவர் அல்லது மனைவியுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய வயது வரம்பு, உங்களுடைய ஏஜ், கம்யூனிட்டி என்ன, மெயில் ஐடி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன்று விடாமல் 1 by 1 ஃபில் பண்ணணும். உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலா அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். மொபைல் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு. அதே மாதிரி இதுக்கப்புறம் உங்களுடைய கல்வி தகுதி என்னென்னலாம் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணணும். சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ண தேவையில்லை, ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதுமானது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் இது இருக்காது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.